சண்டை சத்தியம் சொந்தமெல்லாம் தக்காரி நீ கோழி நீதான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மைடி சொல்லுங்க. என்ன பார்க்க போகிறேன் ப்ரீவியில் பார்த்த மாதிரி வேலை வீடியோ மேக் பண்ணுறது பார்க்க போகிறோம். மிஷன் ஸ்டெப்லேயே மேக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட்டு நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோ நோட்டீஸ் ஆகும். சரி வாங்க வீடியோவில் போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடிட் பண்ணி ஃபஸ்ட்டு அடமோஷன் ஆப்பில் அதுங்க நியூஸ் கால் லிங்க் ஸ்டாப் மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஆப் கால் லிங்க் சென்ட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. அடுத்து இந்த வீடியோக்கான புக் மார்க் செகண்ட் ஒரே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. அது என்ன ப்ராப்ளம், நான் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் என்ன பாஸ்வேர்டுன்னு தெரியும். போட்டு ப்ராஜெக்ட் ஃபைலை இம்போர்ட் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பாஸ்வேர்டு வந்து வாய்ஸில் தான் சொல்லுவேன், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். கீழே ப்ராஜெக்ட் கம்மியாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நான் கொடுத்த இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் ஃபைல் இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபோட்டோ வந்து கிராப் பண்ண போனோம். ஃபோட்டோ ஆல்ரெடி செட் பண்ணிட்டு எஃபெக்ட்லாம் பேஸ்ட் பண்ணியாச்சு. உங்கள் ஃபோட்டோ மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். கரெக்டாக வச்சு கிராப் பண்ணி போகணும், அப்படிலாம் உடஞ்சிடும் ஃபோட்டோ. எப்படி கிராப் பண்ணிட்டு போகலாம், சென்ட்ரல் ப்ளஸ் ஐகான் நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி என்ன ரேஷன் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு கீழே கிரியேட் ப்ரொஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணிட்டு செகண்ட் மீடியா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபோட்டோவில் எந்த ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோட்டோவில் கிளிக் பண்ணிங்க. டவுன்லோட் இருக்கும். உங்கள் ஃபோட்டோவில் எந்த ஃபோட்டோ இருக்கோ நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குற மாதிரி இந்த ஆக்டர் இமேஜெலாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம டெலகிராம் பேஜில் இந்த இமேஜில் சென்ட் பண்ணேன். வேணுன்னா நம்ம சேனல் காலைக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு இந்த இமேஜில் வேணால் கலெக்ட் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிங்க. ஓகே, எடிட் பண்ணுறதுக்கு எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறோம், பிக்சர் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபோட்டோ சின்னதாக இருக்குது. ஃபுல் ஜூமிங் கொண்டு எப்படி பார்க்கலாம். மேலே த்ரீ பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபிஃப்த் கம்பெனி நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஃபோட்டோ ஃபுல் ஜூம் ஆகிடும். இன்னும் ஜூம் பண்ணிச்சுன்னா சைடில் 3 ரேஷோ நிற்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண தேர்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண ரேஸ் ஃபுல் பண்ண ஃபோட்டோ ஜூமிங் ஆகும். லெஃப்ட் சைட் ஃபுல் பண்ண ஃபோட்டோ சின்னதாகும். கரெக்டாக ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிட்டு ஃபோட்டோ கொஞ்சம் மேலே இருக்குது, எப்படி டவுன்லோட் பண்ண போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ கீழே மூவ் பண்ணிவிடுங்க. கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோட்டோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாஸ்வேர்டுக்கான 2 லெட்டர் சொல்கிறேன். 22 பாஸ்வேர்டுக்கான லாஸ்ட் 2 லெட்டர் வீடியோ சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இங்கே செட்டிங் இருக்கும், அது பார்த்து நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் ஆகும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்போர்ட் ஆகிப்போ கீழே சேவ் கொடுத்து கீழே க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறீங்க, பிக்சர் எல்லாமே இதுமாரி கிராப் பண்ணி வச்சுங்க. நான் வீடியோ லென்த்தாக போகிறதால ஒரே இமேஜ் மட்டும் சொன்னேன். ஓகே, எல்லா இமேஜும் கிராப் பண்ணி வச்சு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்த புக் மார்க் ப்ரெசென்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்கே ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ஒன்று வரும், அதை விட்டுருங்க. அடுத்து ஆட் ஒரு இமேஜ்னு வரும். அந்த இடத்துல அவங்க ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணால் எப்படி சேஞ்ச் பண்ணுறது போகலாம். அதுக்கு முன்னாடி மேலே டெஸ்ட்டில் எல்லாம் இருக்கும். குரூப் ஒன்று காமியாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா டெஸ்ட் லேயர்லாம் உங்கள் மொபைல் நேரம் ஃபந்து காமியும். இந்த ஃபாண்ட் வேணால் அந்த ஃபாண்ட் காலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி சேஞ்ச் பண்ணிங்க. வேணால் உங்கள்கிட்ட வேறு ஃபாண்ட் இருக்குன்னா அந்த ஃபாண்ட்டை விட்டுருங்க. ஓகே, நீங்கள் ஃபாண்ட்டுக்கெல்லாம் சரி. இந்த டெஸ்ட்ல ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இமேஜெலாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஆட் ஒரு இமேஜ் வர கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு வரும், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆல்ரெடி மோஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கிராப் பண்ண ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிடும். நான் ஆஃப் பண்ணிட்டுக்கிறேன், நீங்கள் ஆன் பண்ணிங்க. கண் மாரி இருக்க ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். ஓகே, இதே ஆர்டரில் எல்லா ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஆடி ஒரு இமேஜ் வரும், அதே இடத்துலாம் நான் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் சொல்கிற பார்த்து எல்லாம் சேஞ்ச் பண்ணிங்க. ஆடி ஒரு இமேஜ் வரும், கலர் அண்ட் ஃபில் நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் மேலே கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் ஃபோட்டோ கிராப் பண்ண ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் செகண்ட் ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிடும். இதே ஆர்டரில் கடைசி ஒரு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே கேமரா வந்து ஆஃபில் இருக்கும், ஆன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே ஒரு கட்டமாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு இங்கேயும் ஆன் கொடுத்துருங்க. ஆன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது முன்னாடி பாஸ்வேர்டுக்கான லாஸ்ட் 2 லெட்டர் சொல்லிட்டு 44 பாஸ்வேர்டுக்கான லாஸ்ட் 2 லெட்டர் 44 போட்டு ப்ராஜெக்ட் ஃபைல் லிங்கை இம்போர்ட் பண்ணிங்க. ஓகே, இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்க்கலாம். மேலே செட்டிங் பார்த்து லேயர் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. அப்படி எக்ஸ்போர்ட் ஆகுதான்னு பாருங்கள். வந்து ஃபோட்டோ லைக் போட்டு எக்ஸ்போர்ட் ஆகும். அப்படிலாம் 150 பிக்சல் மேலே கிளிக் பண்ணிட்டு 76 பிக்சல் கிளிக் பண்ணி டவுன்லோட் இது எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் ஆகும். இது 30 MB வருது. கீழே எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ நீங்கள் மேலே லோடிங் ஆகிட்டு கீழே சேவிங் கொடுத்து கேலரி சேவ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ் பண்ண வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சந்திக்கலாம். பாய்.